மூத்த பத்திரிகையாளர் சோ ராமசாமி சென்னையில் இன்று காலமானார். 82 வயதான சோ ராமசாமி நீண்ட நாட்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார். இதனிடையே மூச்சு திணறல் காரணமாக கடந்த நவம்பர் 29ஆம் தேதி அப்பல்லோவில் சோ ராமசாமி அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி சோ ராமசாமி இன்று அதிகாலை உயிரிழந்தார். நாடகம், சினிமா, பத்திரிகை, அரசியல் என பல துறைகளில் முத்திரை பதித்த சோ துக்ளக் வார இதழை நடத்தி வந்தார். பத்திரிகையாளர் சோ மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நெருங்கிய நண்பராகவும் திகழ்ந்தார். சோ ராமசாமிக்கு சிந்துஜா என்ற மகளும் ஸ்ரீராம் என்ற மகனும் உள்ளனர். சோ ராமசாமியின் உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் திரையுலக பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் மறைந்த பத்திரிகையாளர் சோவின் உடல் தகனம் செய்யப்பட்டது. அதற்காக அவரது வீட்டில் இருந்து பெசன்ட் நகர் வரை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. சோவின் மகன் மத சடங்குகள் முடித்து பின்பு சோவின் உடல் தகனம் செய்யப்பட்டது. தன்னுடைய அரசியல் விமர்சனங்களால் யாரையும் தனிப்பட்ட முறையிலே தாக்காமல் காயப்படுத்தாமல், ஆனால் அதே நேரத்தில் எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல் எழுதக்கூடிய திறமை பெற்றவர் அவர். அவருக்கு பல்வேறு இயக்கங்களில் பல்வேறு நண்பர்கள் இருக்கிறாங்க. எந்த மாறுபட்ட கருத்தாக இருந்தாலும் அந்த நட்பை விட்டுவிடாமல் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். அவருடைய இழப்பு என்பது அவரது குடும்பத்திற்கு மட்டுமில்லாமல் இன்னைக்கு அரசியலில் இருக்கக்கூடிய திரையுலகத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்கு, பத்திரிகை உலகத்திற்கு பெரிய இழப்பு. இந்த ஆண்டு துக்ளக் ஆண்டு விழாவில் என்னை அழைத்து அதில் கலந்து கொண்டதில் அது மகிழ்ச்சி அடைந்தவர். எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு இழப்பு அது. எந்நேரமானாலும் அவரை அணுகி ஆலோசனைகள் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நானும் என்னுடைய குடும்பத்தாரும் அவர்கள் மீது மிகுந்த அன்போடும் மரியாதையோடும் பாசத்தோடும் தலைவர் மூப்பனார் மறைவுக்கு பிறகு பழகியதையும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். சோ அவர்களுடைய மறைவு என்பது ஒருபுறம் அரசியல் துறை, மறுபுறம் நாடகத்துறை, இன்னொரு புறம் கலைத்துறை, பொதுத்துறை என்று பல்வேறு துறைகளுக்கு தமிழகத்திலே ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. நடுநிலையான பத்திரிகையாளரை, பன்முகத்தன்மை கொண்ட ஒரு அறிவாளியை, ஒரு அறிவு தூணை இன்று பத்திரிகை உலகம் மட்டுமல்ல அரசியல் உலகம் இழந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு இது தனிப்பட்ட இழப்பு. அதனால் அவரது குடும்பத்திற்கும், தமிழக மக்களுக்கும், பத்திரிகை சகோதரர்களுக்கும், ஊடக சகோதரர்களுக்கும் அவரது இழப்பை அவரை இழந்து வாடும் அனைவருக்கும் எனது ஆறுதல்களை சொல்வதை தவிர வேறு வார்த்தைகள் என்னிடம் இல்லை. ஒரு சிந்தனையாளர் அரசியல் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாவிட்டாலும் பாராளுமன்றத்தில் மேலவை உறுப்பினராக இருந்து அரசியல் நேரடியாக ஈடுபடுத்திக் கொள்ளாமலும் பல சமூக கருத்துக்களை ஆழமாக தன்னுடைய சிந்தனையில் பதித்த ஒரு ஞானி என்று சொல்ல வேண்டும். இன்று அவரை இழந்து தவிக்கின்ற அவருடைய சொந்தங்களுக்கும் சமத்துவ மக்கள் கட்சியின் சார்பிலும் என் சார்பிலும் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.